ஹைட்டு, வெயிட்டு, கலரு இதெல்லாம் வந்துட்டு அது கேட்டகரியே கிடையாது. நல்ல பையனா, உன்னை நல்லா பார்த்துக்குவானா, ரெஸ்பெக்ட் பண்ணுவானா, அவ்வளோதான். சூப்பருங்க. எங்கெங்க இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்கீங்க? நாங்கள் தேடிட்டு இருக்கோங்க, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபீமேல் ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி அவங்களோட சாய்ஸஸ்க்கு அவங்க வந்து ஓகே சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அக்செப்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் தான். வந்த புதுசுலாம் நல்லா பேசுவாங்க. பா எல்லாமே செய்கிறானே நமக்காக, இப்படிலாம் யார் கிடைப்பா அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு நம்மளை தவிர வேற யாராச்சும் பெட்டராக கிடச்சிருந்தா அவங்க கிட்ட போகிறதுக்காக நம்ம கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் லவ்னா என்ன? ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபில் லவ்வர்ஸ் இருக்காங்கன்னா ஒருத்தங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனல் சாய்ஸஸ் இருக்கும். ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் அது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு 2 பேரும் ஒரு ஒரு ஹாப்பி லைஃப் வாழ்கிறது தான் என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தான் லவ். மேம், இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்கிற நல்லா எப்போ இருந்தனா கூட 2 பேருக்குள்ளே ரிலேஷன் வந்து சின்சியராக இருந்தால் மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகும். அவ்வளோதான். சின்சியராக இருந்தால் போதும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சின்சியராக இருந்தாலும் சின்சியராக இருக்கணும். அந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஸ் வந்து யாருமே வந்து இப்போ ஒரு 2 பேர் ஒரு பாய் ஒரு கேர்ள் 2 பேர் உள்ளே இருக்கிற ரிலேஷன், அது அந்த பாய் டாக்ஸிக் ஆனாலும் அந்த கேர்ள் டாக்ஸிக் ஆனாலும் டாக்ஸிக் ரிலேஷன் எந்த காலமும் அதுக்கு குட் பை தான் சொல்லணும். அந்த டாக்ஸிக் ரிலேஷன் லைஃப் லாங் அதுவும் யாருமே வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கவே கூடாதுங்க. ஃபஸ்ட்டு கண்டிப்பாக நான் ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கணும். ஓகே, இப்படி ட்ரெஸ் பண்ணால் இவங்கெல்லாம் இப்படி தான் இருப்பாங்க, ஈஸி கோயிங்காக இருப்பாங்க. சுடிதார் போட்டிருக்காங்க, புடவை கட்டியிருக்காங்கன்னா அவங்களாம் நிஜமாகவே குடும்ப குத்து விளக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு எல்லா பாய்ஸுமே நினைக்கிறாங்க. அது 100% தப்பு. ஓகேவா? அதான் ஒரு டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ ட்ரெஸ்ஸை பற்றியோ இல்லை ஒருத்தவங்க இப்படி ரிவீலிங்காக ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் அதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக சொல்லுங்களேன், பசங்க இம்ப்ரெஸ் பண்ணும்ல. நான் ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் இருக்கு. ஒன்று ஓகே. சந்தேகம் எப்போ பார்த்தாலும் எங்கே போகிறேன், எங்கே இருக்க, அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எனக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பு, அது பண்ணு, இந்த பண்ணு, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ண ஃப்ரீடம் கொஞ்சம் கொடுக்கணும். நாங்களும் கொடுப்போம், நீங்களும் கொடுக்கணும். 2 முடிஞ்சு. 3வது ரெஸ்பெக்ட். ஈச் அதர்ஸ். மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்னோட ஒப்பீனியன்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட ஒப்பீனியன்ஸ் நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். போதும் லிஸ்ட்டு பெருசாக போயிட்டு இருக்கு. சரி, ஓகே, அழகாக இருக்கணும், நிறைய காசு வச்சிருக்கணும் அப்படின்றது எதுவுமே இல்லையா? கண்டிப்பாக கிடையாது. ஜஸ்ட் லுக்கு ஃபர்ஸ்ட், அது லீஸ்ட்டு கூட கிடையாது. அது வந்து கேட்டகரியிலே வராதுப்பா. லுக்கு, ஹைட்டு, வெயிட்டு, கலரு இதெல்லாம் வந்துட்டு அது கேட்டகரியே கிடையாது. நல்ல பையனா, உன்னை நல்லா பார்த்துக்குவானா, ரெஸ்பெக்ட் பண்ணுவானா, அவ்வளோதான். சூப்பருங்க. எங்கெங்க இந்த மாதிரி பொண்ணுங்களாம் இருக்கீங்க? நாங்கள் தேடிட்டு இருக்கோங்க, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. சரி, ஓகே, இந்த குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன்லாம் அப்ரோச் பண்ணலாமா? கண்டிப்பாக 100%. நானும் கூட ஜட்ஜ்மெண்டல் கிடையாது, சந்தேகப்படவே மாட்டேன், ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும். சொல்லுவாங்க, ஆனால் பேசி பார்த்தா தான் தெரியும். நான்லாம் ஜட்ஜ் பண்ணவே மாட்டேன், நான்லாம் ஃப்ரீடம். சரி, பேசி பார்க்கலாமா மேம்? பேசி பார்க்கலாமா? வி டோன்ட் சூட் ஈச் அதர் அப்படிலாம் சொல்கிறாங்க. செட் ஆகலை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்னால செட் ஆகலை அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படிலாம் ஓவர் கம் பண்ணலான்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குமே கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்க தான் போகுது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சண்டைன்னு சொல்லிட்டு அவங்க அதுலேருந்து வெளியில் வந்துடுறாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கப்புறம் அவங்க இன்னொரு ஒரு லைஃப்குள்ளே போனாங்கன்னா அப்பயும் அதே தான் நடக்கும். இன்னொரு ஒரு லைஃப்பை தேடி போனாங்களா அப்பயும் அதே தான் நடக்கும். அதுக்கு பெட்டர் 2 பேருமே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணணும். லைக் ஹஸ்பண்டும் விட்டு தரணும், ஒய்ஃபும் விட்டு தரணும். இல்லை லவ்வர்ஸ்னால் அவங்க 2 பேரும் ஈச் அதை கொஞ்சம் புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும். ஏன்னா இப்போலாம் எல்லாருக்கும் அவங்கவுங்க ஓன் பர்சனல் சாய்ஸ்ன்னு வந்துருச்சு. ஃபீமேல்ஸும் அதை நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. லைக் நீ எனக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் தரணும்னு சொல்லிட்டு அது இத்தனை நாளாக இல்லைன்னும் போது சில பசங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து வெளியில் வர ட்ரை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே அவங்கவுங்களுக்கு ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துட்டு, ஏன்னா ஏதாவது ஒரு டைமில் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து அவங்களோட ஒப்பீனியன் தான் எடுக்கணும்னு தோணும், ஒய்ஃப்க்கும் அந்த மாதிரி தோணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மோஸ்ட்லி பேசி எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டா ப்ராப்ளம். ஸோ நீங்கள் பேசிக் ஃபீமேல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு சொன்னீங்க. ஸோ நார்மலாக ஒரு ஃபீமேல் ஒரு ஹஸ்பண்ட் கிட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க? மோஸ்ட்லி அவங்களோட சாய்ஸஸ்க்கு அவங்க வந்து ஓகே சொல்லணும். அதே மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் இருந்தால் அதுக்கு அவங்க வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அக்செப்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் தான். ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எந்த மொமெண்ட்டில் உடையுதுன்னு நினைக்கிறீங்க? செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகும்போது நம்ம ரிலேஷனில் மியூச்சுவல் 2 பேருமே ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்.
எல்லாருக்குமே ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அது எந்த இடத்துல பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல கண்டிப்பாக உடஞ்சிடும். கண்டிப்பாக உடஞ்சிடும். அப்போ செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் மஸ்ட்டு. கரெக்டாக. அந்த மாதிரி நம்ம செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம காப்பாற்றணும். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகிற இடத்துல இட் ஷுட் பி. நீங்கள் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா மேம்? லவ் மேரேஜ். லவ் மேரேஜ். உங்கள் பார்ட்னரை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து முதனே லவ்வர், எனக்கு ஒரு வெல்விஷர் தான், எனக்கு ஒரு மோட்டிவேட்டர் தான். எங்கள் ரிலேஷனில் நாங்கள் 2 பேரும் வளர்ந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கேங்க. உங்கள் பார்ட்னர் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருப்பாங்க? என் பார்ட்னர் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட்டிவாக தான் இருப்பாங்க. ஆமாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு பர்சன் வந்திருப்பாங்க, அவங்க இப்போ ஸ்பெஷலாக மாறி இருப்பாங்க. அப்படி யாராச்சும் உங்கள் லைஃப்பில் இருக்காங்களா? அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய பேர் வராங்க, நிறைய பேர் வந்தாங்க, இருந்தாங்க, போனாங்க. ஆனால் ஸ்பெஷலாக மாறுற அளவுக்குலாம் யாருமே இல்லை. யாருமே இல்லையா? வந்தாங்க, க்ளோஸ் ஆனாங்க, போனாங்க, ரிப்பீட். அப்படி தான் நடந்துச்சா? ஆமாம், எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, வருவாங்க, இருப்பாங்க. சரி நம்ம ஸ்பெஷலாக அவங்கள ஸ்பெஷலாக மாற்றிடலான்னு நினைக்கும் போது டக்குன்னு போயிடுவாங்க. எந்த ஒரு பாயிண்டில் அவங்க அப்படி போவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஒரு பாயிண்ட்லனா எல்லா பாயிண்ட்லேயும் தான். இப்போ அவங்க வரதே நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒன்று எதிர்பார்த்து தான் வராங்க, ஏதாச்சும் ஒரு தேவைக்காக தான் வராங்க. ஒன்று அவங்க டிப்ரெஷனில் இருக்கணும், இல்லைன்னா நம்ம டிப்ரெஷனில் இருக்கும்போது வருவாங்க. அப்படி 2மே மாறி வேற ஒரு ஸ்பெஷலாக கிடைச்சதுக்கப்புறம் அப்படி போயிடுவாங்க. புரியல திரும்பியும் சொல்லிட்டேன். எனக்கு புரியல, கொஞ்சம் ஆடியன்ஸுக்கு புரியல, கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கூட வருவாங்க ஸ்பெஷலாக, இப்போ அவங்க ஸ்பெஷலாக மாறிடுவாங்கன்னு நமக்கு தோன்றப்போ நம்மக்கிட்ட வரதே எதுக்கு, நம்மக்கிட்ட ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும். ஆமாம். ஒன்று ஏதாச்சும் ஒரு தேவை இருக்கும், அவங்களுக்கு ஏதாச்சும் டிப்ரெஷனில் நம்மக்கிட்ட பேசணும், ஒரு சப்போர்ட் வேணும்னு வரும். அது கிடைக்காம வேற ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கப்புறம் விட்டு போயிடுவாங்க. இதுதான் ஒரு ரீசனாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டடாக வரவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன விஷயம் சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்கல்ல, இப்போ எனக்கு வந்து தெரியும் நீங்கள் வருவீங்க போயிடுவீங்கன்னு. ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிருக்கேன், வருவாங்க போவாங்கன்னு. நான் வந்து போல்டாக எடுத்துக்கிட்ட மாதிரி இன்னொருத்தவங்க வந்து அதை போல்டாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சில பேர் என்ன வேணால் பண்ணலாம், நீ தான் க்ளோஸ் ஆகிட்ட, நீ ஏன் என்னை விட்டு போன அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிடலாம், அழுவலாம். தேவையில்லாத வேலை தான் இருந்தாலும் பண்ணுவாங்க. அதனால என்கிட்ட பண்ண மாதிரி வேற ஒருத்தவங்ககிட்ட பண்ணாதீங்க. இப்போ வரும்போது நல்லா இருப்பாங்களே, நம்மக்கிட்ட க்ளோஸாக இருந்திருப்பாங்க, நல்லா பேசிப்பாங்க. இப்போ ஒரு 2 நாள் எடுத்துக்கோங்களேன், வந்த புதுசில் நல்லா பேசுவாங்க. பா எல்லாமே செய்கிறானே நமக்காக, இப்படிலாம் யார் கிடைப்பா அப்படின்னு யோசிக்க வைப்பாங்க. அடுத்த 2 நாள் கழிச்சு நம்மளை தவிர வேற யாராச்சும் பெட்டராக கிடச்சிருந்தா அவங்கக்கிட்ட போகிறதுக்காக நம்மக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுவாங்க. நல்லா பேசிட்டு இருந்து டக்குன்னு பேசாமல் போகிற மாதிரி, அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். அந்த ஸ்பெஷல் பர்சன் உங்களுக்கு கிடைக்கணும்னு என்னைக்காவது ஏங்கியிருக்கீங்களா? ஸ்பெஷல் பர்சன் கிடைக்கணும்னு டெய்லியும் தான் இங்கே வேணா. ஸ்பெஷலாக இருக்கிற பர்சன் கிடைப்பாங்கன்னு ஏங்காமல் இருப்பாங்களா யாராச்சும்? நமக்கு ஸ்பெஷலாக இருக்கிறவங்க கிடைப்பாங்கன்னு ஸ்பெஷலாக கிடைக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு ஏங்குறதுல தப்பு இல்லைல்ல. ஏங்கியிருக்கேன், ஆனால் கிடைக்காது. நம்பிக்கை இருக்கா இதுக்கப்புறம் வர வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்குன்னு நம்பிக்கை இல்லை, வந்தால் அக்செப்ட் பண்ணிப்பேன். வந்தால் அக்செப்ட் பண்ண ரெடி? அக்செப்ட் பண்ண ரெடி. மேம், ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து எந்த பாயிண்ட்ல பிரேக் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதுதான் மோஸ்ட். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ரொம்ப கோவம் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் ஆகி அட் சம் பாயிண்ட் வந்து அதுவே வந்து நம்மளை ஓவர் திங்க்னாலும் ஆகி மிஸ்கம்யூனிகேஷன், ஒரு விஷயம் தப்பாக புரிஞ்சுன்றாங்க, அதனால தான் அது சரியாக கன்வே ஆகலை, அதனால கூட பிரேக் ஆகலாம். ஓகே, இப்போ இருக்க இந்த லவ் இந்த டேர்ம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, இந்த விஷயம்லாம் கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே போதும். அதுவே தேவையான. ஓவர் டூ பண்ணணுங்கிறது அவசியமே இல்லை. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? விட்டு கொடுத்து போகணும், ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகணும். அதுதான் நான் தான் ஆல் ஆஸ்பெக்ட் எல்லாம் விட்டு கொடுத்து போனால் தன்னால் அந்த பிரச்சனையே வராது. ஓகே, இந்த மணி அந்த அழகாக இருக்கணும், இந்த மணியில் அதிகமாக வச்சுருக்கணும் அப்படின்லாம் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குல்ல, அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக தேவை தான். பட் அவங்கவுங்க ஆஸ்பெக்டுக்கு தகுந்த மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்குறாங்க. பட் என்ன கேட்டால் வந்து பேசிக் நீட் தான் போகிறோம். வாழ்க்கைக்கு ரொம்ப அதிகமாக ஆசைப்படணுங்க அவசியம். What is love to you? Patience. Patient. Patience and understanding. Okay. Nowadays, there are terms like red flag and green flag. So tell me like 2 red flags and 2 green flags. First of all, like not being able to wait for the person you love. Like if you can't wait for them, and if you're not like willing to, let them have their own processes, it's not a good thing. It's really the willingness to understand. Like even if the other person is like it's difficult for them to open up, you should have like you should be wanting to like figure out what's everything about them, and how they love, how they show love, what forms of love they accept. It's that you should have that you should be keen to understand them. இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப்லாம் டக்குன்னு பிரேக்கப் பண்ணுறாங்க, திருப்பி அடுத்து பேட்சப் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ்ன்னு கிடையாது. இது வந்து
பேரண்டல் கைடன்ஸ் தான். இப்போ அப்பா அம்மா வந்து எங்களை எப்படி வளர்த்தாங்க, அவங்க எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்தாங்கங்கிறத பார்த்து தான் வாழ்கிறாங்க பசங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளாக நான் என் பசங்களுக்கு நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கும். இப்போ கூட என் டாட்டரையும் சன்னையும் கேட்டால் எங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நாங்கள் லவ் லைஃப் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்குது. அது பார்த்தா கண்டிப்பாக குழந்தைங்க திருந்துவாங்க. ஓகே, அப்போ நம்ம எப்படி யங்ஸ்டர் இருக்கணுன்றதை நம்ம தான் முடிவு பண்ணுறோம். கரெக்டாக. எல்லாத்துக்கும் காரணம் அப்பா அம்மா தான். அப்பா அம்மா பார்த்தா நாங்களும் கற்றுக்கிட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, சின்ன விஷயம், ஒரு சண்டை வந்துட்டா என் பொண்ணு சொல்வா அவருக்கெல்லாம் செய்யாதன்வா. நாளை இன்னைக்கு அவள் கூரையில் படுத்திருக்கோன்னா அவர் போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சால்தான் இந்த கூரையில் நம்ம படுத்துட்டு இருக்கோம். அதனால் என்ன இருந்தாலும் சண்டை தான் மறந்துடணும். என்ன பார்த்து நீ வாழணும். ஹஸ்பண்ட்னா சண்டை பொண்ணு மறந்துடணும், உடனே சிரிக்கணும் அப்படின்ட்டு என் பொண்ணுக்கு நான் சொல்லி கொடுத்தது அதுதான். தேங்க்யூ ஸோ மச்.